ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதுலேயுமே வந்து தெளிவாக அவர் சொல்லலை. நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, எல்லோரும் வாவான்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ யாருக்கு எந்த கட்சிக்கு போகிறேன், இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, எந்த ஒரு முடிவுமே அவர் வந்து தெளிவாக சொல்லலை. ஸோ இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழப்பத்திலே தான் இருந்துகிட்ருக்கிறாரு. இந்த குழப்பமான ஒரு அறிக்கை வந்து எப்படி ஏன் எதுக்காக விட்றாரு அப்படிங்கிறதுமே புரியலை. சூப்பர் ஸ்டார் ஆசீர்வாதத்துடன் வந்து நான் வந்து அரசியலில் உள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் எதை குறிப்பிடுறாரு அப்படிங்கிறதும் தெரில. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃபோட்டோவை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து டிவிக்கு ஆட்சி பற்றி கேட்கும்போதுமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சில கமெண்ட்ஸ் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய்களோட தெருநாய்களோட கம்பேர் பண்ணி ஏதோ பேசியிருந்தார். அதுக்கு வந்து இப்போ வந்து விளக்குறை வேறு கொடுத்துருக்கிறாரு. நான் அப்படி பேசல, ஒரு புது வீடுக்கு போகிறோம், புது இடத்துக்கு போகிறோம், மாற்றம் வேணும்னு கேட்டிங்க, மாறி இருக்குது. அதே மாதிரி ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் வந்து நாய்கள் வந்து நமக்கு பழகிறதுக்கு வந்து டைம் ஆகும். அப்படி அந்த கம்பேரிசனே தேவையில்லாதது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ கருத்துக்கள் வந்து முன்னெடுத்து வைக்கப்படும், தவறுகள் வந்து சொல்லப்படும், அதுதான் அரசியல். ஸோ அந்த கருத்து வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தளபதியோட நோக்கமுமே. அதனாலதுமே எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை சுதந்திரமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நிறைய இடத்துல வந்து அவர் வந்து அதை வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ கருத்து சுதந்திரத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. சொல்லும் குறைகளுமே வந்து கேட்க தான் செய்யணும். அரசியலில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் அரசியல் வர்றது என்னை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து யாருக்கு எந்த கட்சிக்கு போகிறேன் அப்படிங்கிறது இன்னுமே தெளிவுபடுத்தாமல் இருக்காது. ஏன் இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துட்ருக்காரு அப்படிங்கிறதுமே தெரில. ஏன்னா முடிவு பண்ணோமா, வந்தோமா, ஆரம்பித்தோமான்னு எடுக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லலை. ஆனால் அதுக்கான காலம் எடுத்துக்கணும், வரணும். ஆனால் அது தெளிவாக வந்து கரெக்டாக வந்து இந்த கட்சியில் சேர போகிறேன், என்னோடய அரசியல் பயணம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கான இவர் வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டிவிகேன்ஸ் எல்லாருமே தெளிவாக தான் இருக்கும். டிவிகேயில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவோம். இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், வேறு கட்சிக்கு போகிறீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான், கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம், க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த மாதிரி தளபதி விஜய் சிஎம் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.